உங்க கொள்கை? என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 தளபதி. ஏன் அப்படி கத்தாதேடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும் போது தளவிதி தளவிதின்னு கேக்குது, அப்படி கத்தாத. ஹலோ ஏஐ, ஒருத்தவங்கிட்ட தளபதி தளபதின்னு சொன்னா அவங்க காதுல தலைவிதி தலைவிதின்னு கேக்குதான். என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒருவேளை அவங்களுக்கு காது கேளாமை பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு பேச்சு வேறுபாடு, உணரும் திறன் குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க பேசுறப்ப சில வார்த்தைகளை மட்டும் சரியா புரிஞ்சுக்க கஷ்டப்படுவாங்க. அதனால ஒரு நிபுணர் கிட்ட பேசுறது நல்லது. அதிபர் ஐயா, நல்ல மனநிலை மருத்துவரை போய் பாருங்க. உங்க கட்சி கூட பேரு தான் நாத்தக்கா நாத்தக்கான்னு இருக்கு. எங்க காதுல நாத்தக்கா நாத்தக்கான்னு இல்ல, நாத்த பிடிச்சக்கா. அதாவது தளபதி தளபதின்னு சொன்னா அதிபர் ஐயா காதுல தலைவிதி தலைவிதின்னு கேக்குதான். அதாவது விஜய் விஜய்ன்னு சொன்னா உன் காதுல விஜய்ன்னு தான் விழணும், அதுக்கு பதிலா விஜயான்னு விழக்கூடாது. சாமி சாமின்னு சொன்னா உன் காதுல சாமின்னு தான் விழணும், அதுக்கு பதிலா லக்ஷ்மின்னு விழக்கூடாது. விஜய் சாமின்னு சொன்னா உன் காதுல விஜயலட்சுமின்னு விழுந்தா பிரச்சனை எங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட. அதிபர் ஐயா, ஆமா, நாங்க டிவிக்கு வந்தவங்க தான். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் டீ தான் குடிக்கிறாங்க. அதனால நீங்க எங்களை டீ விற்கிறீங்கன்னு சொன்னா அதனால எங்களுக்கு கேவலம் கிடையாது. நாங்கனாலும் டீ விற்கிறோம். ஆனா நீ பனைமரத்துல ஏறி கல்லு விற்கிற, சாராயம் விற்கிற, இதுக்கு டீ எவ்வளவோ மேலு. அணில் குஞ்சு அடிப்பா, அணில் குஞ்சு. அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுப்பா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா. இது கிளை சுத்தி கொண்டு அணிலே அணிலே ஓரமா போய் விளையாட அணிலே, குறுக்க வராத அணிலே. பேருதான் நாம் தமிழர். இலக்கணப்படி அணில் குஞ்சுன்னு வராது, அணில் பிள்ளைன்னு தான் வரும். ஆமை கறி இல்ல, ஆமை குஞ்சுகளுக்கு அணில் பிள்ளை எவ்வளவோ தேவலாம். ஒரு மானை, ஒரு காட்டு அருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன? சாப்பிடு சாப்பிடு, உன்னை யார் சாப்பிட வேணான்னு சொன்னா? கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷமா ஆச்சு, இன்னும் ஒரு தொகுதியில கூட உனக்கு மான் கிடைக்கல. புலி புலி நீனாவே சொல்லுகிற. புலி கோகக்குள்ள அணில் போலாம், அணில் பொந்துக்குள்ள புலி போக முடியாது கண்ணா. நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப. ஆனா இந்த சிவன் ஆட்டத்தை பாப்பா பாரு. 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகரன் மகன். நீனும் 15 வருஷமா கத்திக்கிட்டு தான் இருக்கிற. உன் ஆட்டத்தை பார்க்கலாம்னு நாங்களும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஒரு தொகுதியில கூட ஆட்டம்